வணக்கம். எங்களது ராய் ஐஏஎஸ் அகாடமி கடந்த 30 ஆண்டுகளாக தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறது. தற்பொழுது 2025ஆம் ஆண்டுகளுக்கான அறிவிப்புகள் மிக விரைவில் வெளிவருகின்றன. இதற்காக வருகிற மார்ச் 2ஆம் தேதி காலை 10 மணிக்கு ராய் ஐஏஎஸ் அகாடமியின் முன்னீர்பள்ளம் கிளையில் வைத்து மாணவர்களுக்கு ஒரு நாள் இலவச அறிமுக வகுப்பை நடத்துகிறோம். எங்களுடைய பயிற்சி மையம் கடந்த 30 ஆண்டுகளாக இந்த தேர்வுக்கு மாணவர்களை சிறப்பாக வழிநடத்தி வருகிறது. அந்த வகையில் இந்த மார்ச் 2ஆம் தேதி நீங்கள் வாருங்கள், எங்களுடைய அணுகுமுறையை பாருங்கள். எங்களுடைய பயிற்சி மையம் மாணவர்களுக்கு பாடத்திட்டத்திற்கு உட்பட்டு எவ்வாறு வகுப்புகளை நடத்துகிறோம், எவ்வாறு மிக எளிதில் இந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெற முடியும் என்பதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக வருகிற மார்ச் 2ஆம் தேதி கண்டிப்பாக வாருங்கள். இந்த மார்ச் 2ஆம் தேதி காலை 10 மணிக்கு 10 மணியிலிருந்து 1 மணி வரை இந்த நிகழ்ச்சி நடைபெறும். இந்த அறிமுக வகுப்பில் தமிழ்நாடு 2ஆம் நிலை காவலர் தேர்வு எழுதுகிற மாணவர்கள் மற்றும் தமிழ்நாடு சார் ஆய்வாளர் தேர்வு எழுதுகிற மாணவர்கள், சார் ஆய்வாளர் தேர்வில் துறை ரீதியாக 5 ஆண்டுகள் காவல்துறை பணி முடித்து டிபார்ட்மெண்ட் கோட்டா தேர்வு எழுதக்கூடிய காவலர்கள் என அனைவரும் கலந்து கொள்ளலாம். இதில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் எங்களுடைய பயிற்சி மையத்தின் சார்பில் ஒரு வாலி இந்த காவல்துறை மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கான புத்தகம் இலவசமாக வழங்கப்படும். அதோடு மட்டுமின்றி இந்த சார் ஆய்வாளர் தேர்வுக்கு 2025இல் எதிர்பார்க்கக்கூடிய பொது அறிவு 15 வினாக்கள் மற்றும் உளவியல் 40 வினாக்கள் மற்றும் அறிவியல் 30 வினாக்கள் ஆக மொத்தத்தில் 85 கேள்விகளுக்கு, ஏனென்றால் இந்த 85 கேள்விகளில் யார் 80 கேள்விகளை சரியாக எழுதுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள். உங்களுக்கு தெரியும் சரியா? இந்த 85 கேள்விகளில் அறிவியல், பொது அறிவு மற்றும் உளவியல், ஏனென்றால் இந்த 3 பாடங்களையும் முழுமையாக 99% யாரால் எழுத முடிகிறதோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள். அப்போது அந்த 85 கேள்விகளுக்காக ஒரு இலவச மாதிரி தேர்வையும் நாங்கள் நடத்துகிறோம். ஆகவே மாணவர்களே, எங்களது 30 ஆண்டு கால இந்த அனுபவத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மார்ச் 2ஆம் தேதி இலவச பயிற்சி வகுப்பிற்கு வாருங்கள்.